ஹலோ ஹாய் வெல்கம் டு மை சேனல் ஒன் பாட் ஒண்டர்ஸ். ஓகே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு சண்டேயான எடுத்த வீடியோ. ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட், மெமரிஸ் எல்லாமே. இது வந்து என்னோடய தங்கச்சிக்கு என்கேஜ்மெண்ட். ஓகே, லாஸ்ட் ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்கள்ல யார் என்கேஜ்மெண்ட் போகணுன்ட்டுன்னு. ஓகே, அன்றைக்கி சண்டே வந்து எல்லோரும் சீக்கிரமாக இருந்துச்சு. குளிச்சுட்டு எல்லோரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பசங்களெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஹாலுக்கு அமுச்சு நான் ரெடி ஆகிட்டு ஹாலுக்கு வந்து திருப்பி ஹாலில் வந்து ஈவா வந்து பிஃபோர் நைட்டு சாட்டர்டே நைட்டே அவங்க டேடி வந்தாங்கன்ட்டுன்னு டேடி கூட போயிட்டான். நைட்டே எல்லோரும் ஆட்டி நகரில் சிஸ்டர் ப்ளேஸில் ஸ்டே ஆகிட்டு இருந்தோம். பட் அவள் வந்து டேடி ஒண்டியாக இருக்கிறான்ட்டு டேடி கூட போயிட்டான். ஓகே, அன்றைக்கி அவளுக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருந்துச்சு, ஃபீவரிஷாக இருந்துச்சு ஈவாக்கு. சண்டே மார்னிங் இருந்துச்சுன்னோ டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடுச்சு, ப்ளஸ் ஹீட் ஆயிடுச்சு ரொம்ப அவளுக்கு. சரி, இவர் ஃபோன் பண்ணி சொன்னானோ ஓகே நீ பார்த்துருந்தா வான்னு சொன்னேன். அப்புறமா ஓகே எப்படியோ மெடிசன் எல்லாம் கொடுத்து கொஞ்ச நேரம் தூங்க வச்சு ஜூஸ் எல்லாம் வாங்கின்னு வந்து ரெடி பண்ணி இட்டுன்னு வந்தார். நான் சவுட்ரிலே ஹால்லேயே ஈவாவை மறுபடியும் புது துணி போட்டு அவளை ரெடி பண்ணி, பட் இருந்தாலும் அவள் டயர்டாக இருந்தாலும் அவளை ரெடி பண்ணி அவளை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி உக்கார வச்சு ஆடி நின்றான். ஓகே, இப்போ என்கேஜ்மெண்ட்டுக்கு எல்லாமே வந்தாச்சு. இவர் தான் மாப்பிள்ளை போகிறாரு. ஸோ அவங்க தட்டு எல்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க இல்லைங்களா பொண்ணுக்கு, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ என்கேஜ்மெண்ட்டு இது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட் என்னோடய சிஸ்டருக்கு. ஸோ இந்த நாளுக்கோசரம் தான் அவள் வெயிட் பண்ணியிருந்தான். ஸோ அவங்க வீட்டிலேருந்து ஒரு 21 தட்டு வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த சாக்லேட் வந்து கஸ்டமைஸ் பண்ண சாக்லேட்டு. ஸோ அதுக்குள்ளே வந்து கிட்கேட் இருக்கும், அது கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துன்னு வந்து ஸோ எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சணும். ஸோ ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஓகே, இப்போ என் தங்கச்சி வந்து ஸ்டேஜுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இவங்கெல்லாம் என்னோடய அண்ணிங்க. ஓகே, இப்போ வந்து பையன் வீட்டுக்கார் வந்து தங்கச்சிக்கு நலுங்கு வைக்குவாங்க. நலுங்கு வச்சு பூ வச்சு எங்கள் வீட்டு பொண்ணுன்னு சொல்லி இது பண்ணுவாங்க. ஓகே, அப்படியே ஒன் பை ஒன் எல்லாம் அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி எல்லாமே வந்து ஒருத்தராக அவளுக்கு பூ மஞ்சா பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணோம். குட்டீஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இந்த ஹால் வந்து ஆர்டி நகரில் இருக்குது. சூப்பராக இருந்துச்சு ஹோட்டலு. இந்த நந்தினி ஹோட்டல் பக்கத்தில் இருக்குது. எக்ஸாக்டாக எனக்கு இந்த ஹால் பேர் தெரியல. ஆர்டி நகரில் நந்தினி ஹோட்டல் பக்கத்துலேயே இந்த ஹால் இருக்குது. ஸோ எல்லோரும் வச்சேன்னா அவளுக்கு ரொம்ப குங்குமம் மஞ்சா நிறைய ஆயிடுச்சுன்ட்டுன்னு அப்படியே அவளுக்கு ஃபுல்லாக வைப் பண்ணி விட்டுட்டு, ஏன்னா பின்னாடி நெக்ஸ்ட்டு வருங்கெல்லாம் வச்சா அப்படியே ஓவராக பத்ரகாளி மாதிரி ஆகிடுவான்ட்டுன்னு ஓகே அப்படி ஆக மாட்டான், அப்படி தெரியும்னு சொல்லிட்டு தான் அவளுக்கு க்ளீனாக துடைச்சி விட்டு நெக்ஸ்ட்டு இன்னொரு தங்கச்சிக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்த என்கேஜ்மெண்ட் ஆனனும் என் தம்பிக்கு நெக்ஸ்ட் மந்த்து என் தம்பிக்கு கல்யாணம். நிறையா வீடியோஸ் வரும், அடுத்தடுத்து நல்ல ஒரு கண்டென்ட் வரும் உங்களுக்கு. ஸோ போர் அடிக்காமல் நீங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இது வந்து பையனோட அப்பா, இது வந்து எங்கள் சித்தப்பா. ஸோ எல்லோரும் வந்து ஒருத்தராக வந்து பெரியவங்கலேருந்து சின்னவங்க மட்டும் எல்லோரும் வந்து ப்ளெஸ் பண்ணாங்க அவளை. இட் வாஸ் அ கிரேட் டே அவளுக்கு. ஸோ மாப்பிள்ளையும் வந்து கொஞ்சம் மஞ்சா வச்சு குங்கும வச்சு ப்ளெஸ் பண்ணிட்டு போனார். இப்போ ஈவாவும் என்னோடய தங்கச்சியும் 2 பேரும் அக்காவுக்கு அப்புறம் சித்திக்கு, என் பொண்ணுக்கு சித்தி வேணும், என் தங்கச்சிக்கு அக்கா வேணும். ஸோ இவங்க எல்லாம் 2 பேரும் லாஸ்ட்டில் வந்து அவங்களும் ப்ளெஸ்ஸிங் பண்ணிவிட்டு போனாங்க. ஈவாக்கு அப்போ கூட முடியல, இவாக்கு ஃபுல்லு டெம்ப்ரேச்சரு ஹீட்டு, அதுக்குள்ளே ரொம்ப ஹீட்டு இருந்தாலும் அவ்வளோ
நானும் வரேன், நானும் வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவளே ஓகே. அது ஆனனும் அவளுக்கு ரொம்ப பசி எடுத்துக்கிச்சு. சரி, அங்கேயே ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருந்துச்சு, பேக்கரி. அங்கே போய் பார்த்தா சாக்லேட்டு, டார்க் சாக்லேட்டு மெல்டட் சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. உள்ளே ஃபில்லிங்கு பிளாக் க்ரீப்ஸ் ஃபில்லிங் இருந்துச்சு, ஆல்மண்ட் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இவா அது கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஈவாக்கு அப்புறமா அவளோட தங்கச்சி ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு. அப்புறமா ஃபாதர் வந்தனும் அவங்க 2 பேர்த்தையும் ப்ளெஸ் பண்ணி ரிங் எக்ஸ்சேஞ்சு எல்லாமே ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் எங்களோட ஃபேமிலி, ஐ மீன் பையன் வீட்டு ஃபேமிலி இவங்கெல்லாம். ஸோ சூப்பராக செம்மையாக ஸ்மூத்தாக போச்சு என்கேஜ்மெண்ட்டு, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாது. ஆனால் பயங்கர ஹீட்டு பெங்களூரில், செம்மையாக இருந்துச்சு ஹீட்டு. 4 கார்னரில் கூலர் வேறு வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ செம்ம காற்று இருந்துச்சு, இருந்தாலும் பயங்கர ஹீட்டு. ஸோ ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற டைமு, அவளோட பிக் டே இட் இஸ். ஓகே, இந்த வீடியோ அவள் பார்க்கும்போது ஃப்யூச்சரில் பார்க்கும்போது இது ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும் அவளுக்கு. ஓகே, ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ 2 பேரும் ஹாப்பியாக சந்தோஷமாக மாலை மாற்றிக்கிறாங்க. செம்மையாக போச்சு. ஸோ இவங்களுக்கு வந்து ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இவங்க வேறு ட்ரெஸ்ஸில் காஸ்டியூமில் அவுட்ஃபிட்டில் வருவாங்க. ஸோ அதனால் பையன் வீட்டுக்கார் பொண்ணு வீட்டுக்கார் 2 பேரும் சேர்ந்து ட்ரெஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்குவாங்க. ஐ மீன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். இது ஃபுல் பையன் வீட்டு ஃபேமிலி. ஆனால் அவுட்ஃபிட் வந்து என் தங்கச்சிதோ மாப்பிள்ளைதோ சூப்பராக இருந்துச்சு. காம்பினேஷன், கலர் காம்பினேஷன் செம்மையாக இருந்துச்சு. ஓகே, அவங்க போயிட்டு வர மட்டும் நாங்கள் கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். பை த டைம் ஒரு 1 hour ஆயிடுச்சு என் தங்கச்சி ரெடி ஆகிட்டு மேக்கப் எல்லாம் பண்ணின்னு வந்துறதுக்கு 1 hour ஆயிடுச்சு. அவ்வளோ சீக்கிரம் ரஷ்ஷும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லா ரிலேட்டிவ்ஸும் வந்து வெயிட் பண்ணின்னு இருந்தாங்க. ஃபைனலாக வந்துட்டாங்க. வந்து பாருங்கள், ட்ரெஸ் காம்பினேஷன் நல்லா இருக்குல்ல. இந்த அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் கொடுங்க. அப்புறமா எங்கள் ஃபேமிலி, ஐ மீன் எங்கள் மம்மி வீட்டு ஃபேமிலி வந்து அவளுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கேக் கட்டிங்கு ஒரு பொக்கே கொடுத்து சர்ப்ரைஸ் பண்ணோம் அவளுக்கு. ஸோ ஏஎஸ்னாக்கா ஏ ஏஞ்சல், எஸ் சைமன். அங்கே எல்லாருக்கும் ஸ்வெட் ஆகினுச்சு இந்த ஹீட்டுக்கு. கூலர் 4 சைடு ஓடி கூட பயங்கர ஹீட்டு ஹால் உள்ளவே. ஆனால் பெங்களூரில் செம்மையாக இருக்குது ஹீட்டு. ஓகே, இப்போ கேக் கட்டிங் ஆனனும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ இருக்கும் எங்களுது. ஸோ அப்படியே எல்லோரும் 1 by 1 வந்து அவங்களுக்கு பிளெஸ்ஸிங் பண்ணி அவங்களுக்கு விஷ் பண்ணி அவங்கள ஹாப்பி பண்ணி எல்லோரும் சந்தோஷமாக இருந்தோம். இந்த டே வர்றதுக்கு ப்ரீவியஸ் டே எல்லாம் எவ்வளோ ப்ரிப்பரேஷனு இந்த என்கேஜ்மெண்ட்டுக்கு. இருந்தாலும் இதெல்லாம் எங்கள் அண்ணி, பெரிய அண்ணி தான் எல்லாமே பண்ணிருந்து. இருந்தாலும் நாங்கள் ப்ரிப்ரேஷன் என்னென்னா பசங்களுக்கு என்ன போடணும், எந்த ட்ரெஸ்ஸு, எது என்ன வாங்கணுன்ட்டுன்னு எல்லாமே பார்த்து பண்ணி நாங்கள் ஃபைனலாக ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு ஈவா பாருங்கள், ஈவாக்கு முடியல. ஸோ ஈவாக்கு சாப்பிடக்கூட முடியல. அதனால் அவங்க அப்பா வந்து ஃபீட் பண்ணியிருந்தார். ஸோ என்ன லஞ்ச்னாக்கா மட்டன் பிரியாணி, கபாப், சேமியா, ஐ மீன் பாயாசம், தயிர் பச்சடி, பிரிஞ்சால் கறி. செம்மையாக இருந்துச்சு ஃபுட்டு, வந்து சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு ஃபுட்டு வந்து 5 ஸ்டார் கொடுக்குவேன் அந்த ஃபுட்டுக்கு. அவுட் ஆஃப் 10னாக்கா 10 ஸ்டாரே கொடுக்குவேன். நல்லா இருந்துச்சு ஃபுட்டு, எங்கள் அண்ணா ஆர்டர் பண்ணது. ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் நான், ஈவா, அவர், கிட்டு எல்லாமே கிளம்பிட்டோம். ஏன்னா ஈவாக்கு சுத்தமாக முடியல, அவளுக்கு ரொம்ப டயர்டாகிட்டு படுத்துட்டா அங்கேயே. அதனால் பாதியிலே வந்த மாதிரி ஆயிடுச்சு என்கேஜ்மெண்ட்டு விட்டு. ஸோ
இவ்வளோ தான் என்னால் வீடியோ எடுக்க முடிஞ்சுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் அஸ்வினி. பாய், டேக் கேர். ஹோப் நான் உங்களெல்லாம் போர் அடிக்கலைன்னு நினைக்கிறேன். இன்னொரு சூப்பரான கண்டென்ட்டில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் லாங் வீடியோ நான் போடுறது. பாய்.